ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் ஆளுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்தாரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட்டு, ரூம் பாய், ஸ்வீப்பரு, கார்டனரு, வாட்டர்மேனு, சானிட்டரி ஒர்க்கரு, வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் வந்து நடக்க போகுது. ஆல் டிக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமிங்கு, அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் லொக்கேஷன். சரிங்களா? இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இந்த டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காட்டன் பேண்ட்டு, ஒரு காட்டன் ஷர்ட்டு வந்து மென்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம். உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் போட்டால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்து ஹார்டு காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸு அது எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இங்கே எக்ஸாமினேஷன் வந்து 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் எப்படி போவோம், முன்னாடியே வந்து போவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. 9 to 9:30க்குள்ளே அப்படி ரீச் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 10:30க்கு மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிட் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எது எதெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, இல்லை பேன் கார்டு, இல்லை வந்து கவர்மெண்ட்டுது ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வச்சு ஐடி கார்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பெரும்பாலும் இந்த நாளத்துலேயே வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, புக்கு, நோட்டு, ஹேண்ட் பேகு, ரெக்கார்டிங் டிவைஸு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் டிக்கெட்டில் நீங்கள் எதுவும் வந்து எழுதக்கூடாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரியான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.